ஒரு சின்ன காட்டுல ஒரு சின்ன ஒளி பூச்சி, மின்மினி பூச்சி இருந்துச்சு. அவ பேரு லூனா. ஆனா அவளால ஜொலிக்கவே முடியல. ஒவ்வொரு ராத்திரி நேரமும் அவ தோழிங்க எல்லாருமே ஜொலிச்சாங்க, பளிச்சுன்னு வானத்துல மின்னுவாங்க. லூனா எவ்வளவு முயற்சி பண்ணா, ஆனா அவளால மட்டும் ஜொலிக்கவே முடியல. என்னால மட்டும் ஏன் ஜொலிக்கவே முடியல அப்படின்னு லூனா ரொம்ப வருத்தத்துல இருந்தா. அப்போ அவளோட நல்ல நண்பனான பஸ்ஸி தேனி அவ பக்கத்துல வந்தான். அவன் சொன்னா, கவலைப்படாத லூனா, நீ ஜொலிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா ஜொலிப்ப, நம்பிக்கையா இரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் லூனா தினமும் முயற்சி பண்ணா. கண்ணை மூடி ஆழமா மூச்சு விட்டு, நான் நம்புறேன், ஏன் ஒளி வரும் அப்படின்னு நம்புனான். நாள் கழிச்சு லூனா எல்லாருக்கும் உதவி பண்ணா. வழி தொலைஞ்சு போன எறும்புகளுக்கு வழி காட்டினா, குட்டி பறவைங்களுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சா. அவ ஜொலிக்கலனா கூட அவ அவ்வளோ நல்லவளா இருந்தா. ஒரு ராத்திரி வானம் முழுக்க மேகம், சுத்தி இருள், நட்சத்திரமே இல்ல. அப்போ ஒரு குட்டி அணில் அழுற சத்தம் கேட்டுச்சு. லூனா அதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என்னால ஜொலிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அந்த குட்டி அணில நான் கண்டிப்பா காப்பாத்தணும்னு பறந்தா. அவளால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா பறந்தா. அந்த நேரம் தான் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. லூனா ஒலிக்க ஆரம்பிச்சா, தங்கமா மின்னுனா. அவளுக்கே தெரியாம அவ குட்டி அணிலோட சத்தத்தை கேட்டு பறந்து போனா. குட்டி அணில காப்பாத்தி அவன் அம்மா கூட அந்த அணில சேர்த்து வச்சா. அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காடு முழுக்க இருக்க விலங்குகள் கூச்சலிட்டாங்க, லூனா நீ ஜொலிக்கிற. நானா? லூனா வியப்பா கேட்டா. பஸ்ஸி சொன்னான், நான் தான் சொன்னேன்ல, நீ ஜொலிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா ஜொலிப்ப, நம்பிக்கையா இருன்னு. லூனா அழகா சிரிச்சா. அவ நம்பிக்கையா இருந்ததால, மத்தவங்களுக்கு உதவி பண்ணதால அவ ஜொலிக்க ஆரம்பிச்சா. அந்த நாளுக்கு அப்புறம் லூனா காடு முழுக்க தங்கமா ஜொலிச்சு மின்னிக்கிட்டே இருந்தா. அவ எல்லாருக்கும் சொன்னா, உங்க ஒளி உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க மேல நம்பிக்கையா இருங்க. கரெக்ட் தானே? யாரு பத்தியுமே கவலைப்படாதீங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கையா இருங்க, அது போதும்.